நம்ம தேனி பெட்டி கொடுத்ததில் இது ஒரு புது அனுபவம் நமக்கு. ஸோ நம்மளுடைய தேனி பெட்டி எடுத்து வந்திருக்கோம். நம்மளுடைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கீழே பாட்டு வச்சு அது எறும்பு இதெல்லாம் ஏறாமல் இருக்கிற தண்ணி அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ கலர் ஸ்டாண்டு இந்த மாதிரி அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தேனி பெட்டி வந்து இதில் உள்ள தேனி வந்து இவங்களோட பாக்ஸ் செட்டப் வந்து ISO மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணுறதை நான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த தேனி பெட்டி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. கதை மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அது இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி இருக்கும். இதில் வந்து எறும்பு இதெல்லாம் தேனி வந்து ஏறி போகிற மாதிரி அந்த பைப் எடுத்து இதில் சொருவி தேனி பாக்ஸ் எடுத்து வந்து அது மேலே வைக்கணும். ஸோ இது அந்த பெட்டி. இதுதான் அந்த ISO தேனி பெட்டி உள்ளே இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாமே வண்டியில் வந்து லோடு ஏற்றியாச்சு. ஸ்டாண்டு கீழே இருக்க பாட்டு இது எல்லாமே அப்புறம் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து தென்னந்தாப்பில் போய் நம்ம வந்து செட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம அன்லோடு பண்ணியாச்சு. இதை வந்து இனிமேல் நம்ம செட் பண்ணுற வேலை மட்டும்தான். செட் பண்ணுறதுல எனக்கு வேலையே இருக்குது. ஏன்னா இந்த தொட்டி எல்லாமே பயங்கர வெயிட்டாக இருக்குது. தொட்டி வெயிட்னால உள்ளே காங்கிரீட் ஊற்றி வச்சுருக்காங்க அந்த பைப் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து 4 மரத்துக்கு நடுவில் ஒவ்வொன்றி வச்சு நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்த பெட்டியில் பீஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு நம்மளுடைய பாக்ஸ்லேருந்து இவங்க செஞ்சு கொடுத்த பாக்ஸ் வந்து பீஸ் வந்து செட் பண்ணிச்சு. எதுக்கு லப்பர் பேண்ட் போட்டிருக்கோன்னா ஸோ இது வந்து எல்லாமே லென்த் அதிகம். நம்மளுடைய ஃப்ரேமோட இது வந்து 2 இன்ச் அதிகம், 1 இன்ச் அதிகம். ஸோ அதனால் இந்த அடை உள்ளே வச்சு அது கட்டுறதுனால லப்பர் பேண்ட் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆல்ரெடி அங்கே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த இதுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணணும். அடையை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கிட்டு இந்த சப்போர்ட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு பெரிய ஃப்ரேமில் வச்சு நம்ம வந்து இப்போது நான் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கிட்டேன். நான் போட்டு போட்டுட்டு மாட்டிக்கிச்சு. பின்னன் போட்டுவிட்ரு. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து அந்த பெரிய பாக்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு விட்றணும். அதை அப்படியே வந்து டெவலப் பண்ணிக்கும். அந்த பெட்டி எல்லாமே ஃபைனலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த செட்டப்பில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு, வாழைத்தோப்பு இந்த மாதிரி எல்லாம் தேனி பெட்டி வைக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம தேனி பெட்டி கொடுத்ததில் இது ஒரு புது அனுபவம் நமக்கு. ஸோ நம்மளுடைய தேனி பெட்டி எடுத்து வந்திருக்கோம். நம்மளுடைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கீழே பாட்டு வச்சு அது எறும்பு இதெல்லாம் ஏறாமல் இருக்கிற தண்ணி அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ கலர் ஸ்டாண்டு இந்த மாதிரி அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தேனி பெட்டி வந்து இதில் உள்ள தேனி வந்து இவங்களோட பாக்ஸ் செட்டப் வந்து ISO மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணுறதை நான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதான் நம்ம கொடுக்க போகிறோம்.